இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எது 1.9ல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இஃப்னா ஒரு வேலைக்கு பவர் ஆஃப் ஏ அப்படின்னா பவர் செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஏவோட பவர் செட்டு என்னென்னது, அதுக்குள்ளே எத்தனை செட்டு நம்ம உண்டாக்கலாம் அதை வச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். சப்செட்டு சொல்கிறோம். பவர் செட் ஆஃப்னா சப்செட்டுகள், ரைட்டா. டினோட்ஸ் த பவர் செட் ஆஃப் ஏ. இது என்ன குறிக்குது? பி ஆஃப் ஏ என்னது? ஏன்ற ஒரு செட்டோட பவர் செட்டை தான் குறிக்கிறது. அப்போ எத்தனை சப்செட் நம்ம உண்டாக்கலாம் என்றது. தென் ஃபைண்ட் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கண்டுபிடிங்கன்றான். என்னது? என் ஆஃப் நம்பர் ஆஃப், ரைட்டா. பவர் செட் ஆஃப் வெளியில் பவர்னா நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் இன்னொரு பவர் செட்டு. பவர் செட் ஆஃப் ஏ பவர் செட். அடுக்கடுத்து மூணாவது பவர் செட் ஆஃப் ஏ பவர் செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் லாஸ்ட் என்னது? எம்டி செட். அப்போ இது ரிவர்ஸில் போவோம். ஒரு எம்டி செட்டோட பவர் செட், அதை பி பவர் செட் எம்டி செட், அது அதில் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்து இதுக்கு நம்ம ஒரு பவர் செட்டு கண்டுபிடிக்கணும், இந்த பி ஆஃப் த எம்டி செட்டுக்கு. அடுத்து அந்த பி எம்டி செட்டுக்கு இப்போ பியை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்பர் ஆஃப் பவர் செட், ரைட்டா. இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? பி பவர் செட் ஆஃப் எம்டி செட்டு பார்ப்போம், ரைட்டா. அப்போ செட்டு எம்டி செட்டுக்கு சிம்பிள் இதுதான். எம்டி செட்னா இந்த எம்டி செட் அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், ரைட்டா. எம்டி செட்டுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்பர் ஆஃப் எம்டி செட், அப்போ நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது எம்டி செட்டில் இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்குள்ளே எதுவும் இல்லை, ரைட்டா. ஆனால் நம்ம இது பவர் செட்டு சப்செட்டு இது உண்டாக்கலாமான்னு பார்க்கலாம். அதான் பவர் செட் அப்படின்னா இப்போது பி ஆஃப் எம்டி செட். அப்போ பவர் செட் ஆஃப் எம்டி செட் அப்படின்னு வரும்போது ஃபார்முலா என்ன சொல்லுது? 2 to the power n தானே. n என்னது? அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு. அப்போ இதில் என்ன இருக்குது? 0 தானே இருக்குது. பவர் செட் ஆஃப் எம்டி செட்டுன்னு சொன்னால் அதான் என் ஆஃப் எம்டி செட் அப்படின்னா அதில் என்ன எலிமெண்ட் இருக்குது? 0. ஒன்றுமே இல்லை, அது 0 தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? 2 to the power n. அந்த எண்ணுக்கு பதில் 0 போடுவோம். இப்போ பவர் செட் ஆஃப் எம்டி செட், ரைட்டா. பவர் செட் ஆஃப் எம்டி செட் என்னதுன்னா ஏ செட் வித் n எலிமெண்ட்ஸ். ஒரு செட்டில் n எலிமெண்ட் இருந்ததுன்னா 2 to the power n எலிமெண்ட்னு போடுவோம். ஏ செட் வித் n எலிமெண்ட் கொண்ட ஒரு செட்டை நம்ம எப்படி பவர் செட்டு பார்ப்போம்? 2 to the power n எலிமெண்ட்ஸ் இனிட்ஸ் பவர் செட். அந்த பவர் செட்டில் 2 to the power n எலிமெண்ட்டுன்னு நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே என்ன போடணும்? நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் எம்டி செட். முதல்ல இது ரூட்லேருந்து போவோம். அப்போ பார்க்கும்போது 2 to the power n. இதில் எம்டி செட்டில் எத்தனை இருக்குது? 0 தானே இருக்குது. அதை 2 to the power 0. அப்போ 2 to the power 0ன்றது என்னது? 1. அது என்ன இருக்குது? ஒரே ஒரு செட்டு தான் இருக்கிறது, ரைட்டா. அது சப்செட்டாக இருக்குது, அதனால் 1, ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பிஏ பார்ப்போம். தேர்ஃபோர் அதாவது பவர் செட் ஆஃப் எம்டி செட் சீக்வல் டு, அதாவது அந்த ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எம்டி செட் இருக்கு இல்லையா, அந்த எம்டி செட்டு உனக்கு ஏங்க சொல்லியிருக்கேன். சப்செட்டில் வந்து எம்டி செட்டு இருக்கும். அது போக அந்த சம்மந்தப்பட்ட செட்டோட முழு நம்பர்களும் எல்லா நம்பர்களும் ஒரு சப்செட்டாக இருக்கும். ஒரு செட்டில் எம்டி செட்டு ஒரு சப்செட்டு, அது போக அதில் எத்தனை நம்பர் இருக்கோ அதுவும் ஒரு சப்செட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா. அப்போது இங்கே 0 பவர் செட்டில். அப்போ பவர் செட் ஆஃப் எம்டி செட் ஈக்குவல் டு, அதாவது அந்த ஒரு செட்டுக்குள்ளே எம்டி செட் போட்டால் இஸ் 1 எலிமெண்ட். ஏன்னா 2 to the power 0 ஒன்று தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்னது? 1 கிடச்சிருக்கு, ஒரு சப்செட் இருக்குன்னு தெரியுது. அப்போ இன்னொரு பி இருக்குல்ல வெளியில். அப்போ அது என்ன பண்ணால் என் ஆஃப் பி ஆஃப் எம்டி செட்னு போடணும். செகண்ட் ஸ்டெப் போவோம். அந்த போட்டால் பார்த்தீங்களா? பி ஆஃப் பவர் செட் ஆஃப் எம்டி செட்டுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு n போடணும். n போட்டால் என்னது? பவர் செட் ஆஃப் எம்டி செட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1ன்னு பார்த்துருக்கோம், ரைட்டா. 1ன்னு பார்த்தோமா? அப்போ இது 2 to the power 1, ரைட்டா. அப்போ 2 to the power 1ன்னு பார்த்தா என்னது? 2 தானே வரும். அடுத்து இன்னொரு பி போட சொல்லியிருக்கான், மூணாவது பி. அதான் பவர் செட் அண்ட் பவர் செட் ஆஃப் எம்டி செட். அப்போது இது என்னது? பவர் செட் ஆஃப் எம்டி செட்டுன்னு 2ன்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா போடணும்? நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் எம்டி செட்னா 2 to the power 2 அப்படின்னு போட்டால் என்னது? 4. சரியா? ஃபைனல் ஆன்சர் 4. அவ்வளோதான் இது.